அவரை பார்த்தோன்னே வீட்டுக்காரம்மா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, சேர் விட்டு கீழே இறங்கி என் வீட்டுக்காரம்மா காலில் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டார். இல்லை, என் வீட்டுக்காரம்மா முட்டியை காலை பிடிச்சிட்டு அந்த முட்டி 2 காலையும் பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டார். நாங்களே எந்திரிச்சு நின்று, நான் பரவாயில்லைங்கண்ணா எந்திரிங்கண்ணா அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டார் கீழே. உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலைங்கம்மா. நான் உங்களை நேரில் தான் பார்த்துருக்கணும். என்னால் வர முடியாத சூழ்நிலை. நான் உங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் என்னை மன்னிச்சிருங்க. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரிலிங்கண்ணா. அந்த 1 மாதம் காலம் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரில. ரொம்ப ஒரு வெக்ஸாகி ஒரு மாதம் காலம் கழித்து பார்த்தா எப்படி இருப்பாருன்னு நொடிக்கு அழுதுகிட்டே தான் இருக்கார். அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னே கூட தெரியலைங்கண்ணா. நான் கூட என்னமோ நினச்சி உள்ளே போனேங்கண்ணா. உள்ளே போகும்போது அவரை பார்த்த நிலமையில எங்களால் எதுவுமே பேச முடியல. உங்களோட இழப்பை நான் ஈடு கொடுக்க முடியாதுங்கம்மா, அதுதான் என்னோட முக்கியமாக நான் பேசுகிறேன்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பேசினேன். அதை தான் முக்கியமாக பேசினார். நான், விஜய் சார், எங்கள் வீட்டில் 10 பேர், அவங்க மட்டும்தான். அதுக்குள்ளே நாங்கள் விஜய் சார் என்ன பண்ணாலும் கூட தெரியாது. அந்த மாதிரி ரூமில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். பையனோட ஞாபகத்தும் வீடு கட்டணும்னு கோரிக்கை வச்சேன். பண்ணித்தரங்க தம்பி அப்படின்னாரு. வீட்டுக்காரம்மா பேரில் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு. வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்டது, வீட்டுக்காரம்மாவுக்கு இன்சூரன்ஸ். எனக்கும் இன்சூரன்ஸ் 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கண்ணா. எனக்கு அடுத்து பையன் பிறந்து அதுக்கு அந்த பையனோட மெடிக்கல் செலவு, படிப்பு செலவு, அடுத்து கல்யாண செலவு வரைக்குமே பார்க்குறேன் இருக்காரு. துரு விஷ்ணு அவங்களுடைய இல்லத்துக்கு தான் வந்திருக்கிறோம். துரு விஷ்ணு அவங்க அப்பா பேசுகிறேன். வீட்டுக்காரம்மா பேர் மாதேஸ்வரி. நான், அம்மா, நம்ம இங்கேருந்து கூப்பிட்டாங்க. முதல்ல கட்சி நிர்வாகிகள் கூப்பிட்டாங்க. ஆம்னி பஸ் வச்சுருந்தாங்கண்ணா. ஏசி பஸ் வச்சுட்டு ஒரு 7 பஸ் வந்துச்சுங்கண்ணா. 7 பஸ்ஸில் நாங்கள் 4ஆம் நம்பர் பஸ்ஸுங்க. நாங்கள் 4ஆம் நம்பர் பஸ்ஸு. நான் என் குடும்பத்தில் சேர்ந்து ஒரு 10 பேர் போனோங்க. சரி, வீட்டுக்காரம்மா அழுதுகிட்டு அங்கே அப்பார்ட்மெண்ட், நாங்கள் அங்கே வாட்ச்மேன் வேலைக்கு குடியிருக்கிறோம்னா, அங்கே வாட்ச்மேன் வேலைக்கு குடியிருக்கவும் இது நம்ம சொந்தக்காரங்க வீடு தான், அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க. சரி இருந்துக்கிட்டு, சரி நம்ம அங்கே போகலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு. நான் அன்றாட வாழ்வு அதுதாங்கண்ணா. வேலை செஞ்சால் அங்கே வீடு இருக்குது, அவங்க கீழே வீடு கொடுத்துருக்காங்க. சரி அங்கே இருந்துக்கிட்டு நம்ம வேலையை வழக்கம் போல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு போனாங்கன்னா, அங்கே போனோடனே மீண்டும் என் வீட்டுக்காரம்மாக்கு என்னென்னு ஞாபகம் வந்துருச்சுங்க. வாய் பேச முடியாதனால அது யார்ட்டையும் சொல்லி அழுவ முடியாமல் ஞாபகம் வந்தவும் அங்கே இங்கேன்னு போய்கிட்டு ஒரு அன்கான்ஷியஸ் லெவலுக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்து எனக்கு இன்னொரு அன்கான்ஷியஸ் மாதிரி மறுபடியும் ஆயிடுச்சு. சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இதே இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டாங்க. சரி நம்ம பையன் இந்த மாதிரி போய் தானே இறந்தான், சரி அவர் ஒரு நேரில் போய் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு வீட்டுக்காரம்மாவுக்கு ஒரு ஆறுதல் ஆயிரும், நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு ஆறுதல் ஆயிரும். காசு பணங்கிறத அப்பாற்பட்டதுங்கண்ணா. காசு பணம் கொடுத்தா மட்டும் பையன் வரப்போகிறது கிடையாது. காசு பணம் அப்பாற்பட்டது. இருந்தும் நாங்கள் எதுக்கு போனோன்னா, மீண்டும் என் மனைவிக்கோசரம் தான் நான் போனேன். நாங்கள் உள்ளே போனோடனே அந்த ரெசார்ட்டில் இருந்தோம். ரெசார்ட்டில் இருந்துட்டு யாரும் என்னென்னா ஒரு குறை கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி அந்த ரெசார்ட்டில் இருக்கிறவங்களும் சரி, கட்சி நிர்வாகியும் சரி, எல்லா குடும்பத்தில் இங்கேருந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் ரெசார்ட்டில் ஒரு 10 மணி இருக்கும் இறங்கணும். ரெசார்ட்டுக்குள்ளே போனோம், ரூம் எடுத்து தங்கணும், திரும்பி வந்தோம், திரும்பி சாப்பிட்டோம், திரும்பி ரூமில் போய் தங்கணும். காலையில் 8 மணிக்கு 8:30க்கெலாம் சாப்பிட போயிட்டோம். அப்போல்லாம் விஜய் சார் வந்துட்டுறாங்க. விஜய் சார் வந்துட்டு விஜய் சார் சொல்கிறாரு, அடுத்த கட்சி நிர்வாகிகளாம் ஒவ்வொரு ஆளாக அனுப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 5ஆவது ஆளாக என்னமோ போனோம். உள்ளே போயிட்டு நானும் எங்கள் வீட்டு ஒரு 10 பேருமே போனோம். உள்ளே போயிட்டு உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு அவர் உட்காந்து தான் இருந்தார். எளிமையாக இருந்தாருண்ணா. நம்ம அந்த சேர்லாம் போட்டிருப்போம் இல்லைங்க, நம்ம அந்த நூல் சேர் மாதிரி, அந்த ஒயர்லைன் சேர் மாதிரி இருக்கும், அந்த சேரில் உட்காந்துருந்தா. அவர் அதே சேரில் உட்காந்துருக்கார். எங்களுக்கு ஒரு 10 சேர் போட்டாங்க. போட்டுட்டு உள்ளே போனோடனே, உங்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலைங்கம்மா. நான் நேரில் சொல்ல முடியல, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. உங்களை நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறத என்னை மன்னிச்சிருங்க. உங்களை கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, மீண்டும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். இல்லை பரவாயில்லைங்கண்ணா, நாங்கள் எடுத்தோடனே மன்னிப்பு தான் கேட்டாருங்கண்ணா. நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு என்னை மன்னிச்சு, என்னை தப்பாக நினச்சிடாதீங்கம்மா. சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் உங்களை, அதுக்கு மன்னிச்சிருங்கன்னு கேட்குறாருங்க. சென்னைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் உங்களை நேரில் தான் பார்த்துருக்கணும். என்னால் வர முடியாத சூழ்நிலை. நான் உங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால் என்னை மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு அதான் சொன்னாருங்கண்ணா. அதுக்கப்புறம் அவரை பார்த்தோன்னே வீட்டுக்காரம்மா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நான் அழுதுட்டுருக்க அவர் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, சேர் விட்டு கீழே இறங்கி என் வீட்டுக்காரம்மா காலில் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டார். கீழே உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்கண்ணா, அப்படியே உட்காந்தான் இருக்கார்.
எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இவ்வளோ பெரிய போட்டு அப்படியே முட்டி போட்டு உக்காந்துக்கிட்டாருண்ணா கீழே. என் வீட்டுக்காரம்மா முட்டியை காலை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு அந்த முட்டி 2 காலையும் பிடிச்சிட்டு கீழே உக்காந்துட்டார். என்னாலையும் எங்கள் அம்மானாலையும் சுற்றி இருக்கவங்கனாலும் முடியல. இவ்வளோ பெரிய நடிகர் நம்ம கால் கடியில் நின்றுருக்காரு அப்படின்ட்டு நாங்கள்லாம் எந்திரிச்சு என் வீட்டுக்காரம்மா அதுவும் எந்திரிக்க முடியல. அதை கண்ணை மூடி அழுதுட்டு இருக்குது. இவர் கை வச்சதான் தெரியுது. கண்ணை மூடி அழுதுட்ருக்குமோ நாங்களாம் எந்திரிச்சு நின்று நான் பரவாயில்லைங்கண்ணா நான் எந்திரிங்கண்ணா அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டார் கீழே. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா எங்கள் மாமாலாம் வந்து நீங்கள் தான் தூக்குறீங்க. நாங்கள் தான் தூக்குறோம். தூக்கும்போது கூட அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரிலிங்கண்ணா. அந்த 1 மாதம் காலம் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரில. ரொம்ப ஒரு வெக்ஸாகி ஒரு மாதம் காலம் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பாருண்ணா. ரொம்ப கொஞ்சம் உடம்பு இழைச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தார். அவர் நொடிக்கு அழுதுகிட்டே தான் இருக்கார். அவர் நொடிக்கு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப இழைச்சிட்டாருண்ணா. 2 நிமிஷம் பேசுகிறாரு. 2 நிமிஷம் பேசக்கூட இல்லை. அவர் திரும்பி நின்று அழுகுறாரு. அந்த எங்களை சுற்றி எந்த கேமராவும் கிடையாதுன்னா எங்களுக்கு மட்டும் தனி ரூம். நான் எங்கள் விஜய் சார் எங்கள் வீட்டில் 10 பேர் அவங்க மட்டும்தான். அதுக்குள்ளே வந்து நாங்கள் விஜய் சார் என்ன பண்ணாலும் கூட தெரியாது. அந்த மாதிரி ரூமில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ரூமுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். ஒருத்தர் அடுத்தவர் கூப்பிட்டுனா கூட விஜய் சார் பெல் அடித்தா மட்டும்தான் அவங்க வருவாங்க. கட்சி நிர்வாகிகளே விஜய் சார் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் உட்காந்துருக்காரு. யாரோ குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க, ஆதங்கத்தில் எதுவும் பேசலாம் கொள்ளலான்ற டக்குன்னு அவர் பெல் அடி கூட ஒரு எதுவும் பண்ணலைங்கண்ணா. அவர் பெல் அடித்தாதான் கட்சி நிர்வாகிகளே உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி தான் இல்லை வச்சுருந்தாங்கண்ணா. உணவு சம்பந்தப்பட்டு எதுவுமே எந்த குறைபாடும் சொல்ல முடியாதுங்கண்ணா. நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க எப்படி பார்த்துக்குவாங்கண்ணா. நம்ம சொந்தக்காரங்க வந்து என்ன அங்கே நடந்தது என்ன வேற என்ன சொன்னார் முக்கியமான தகவல் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இருப்பேங்கன்னா நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்க. நான் கோரிக்கை வச்சேங்க. அது மாதிரி நான் வீடு கட்டணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தேன். என்னென்ன கோரிக்கை வச்சு நான் வீடு கட்டணும்னு அதான் பையனோட பேரில் அதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்க. பையனோட ஞாபகமாக வீடு கட்டணும்னு கோரிக்கை வச்சேன். பண்ணித்தரங்க தம்பி அப்படின்னாரு. வீட்டுக்காரம்மா பேரில் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் வந்து எப்படிங்கன்னா வேலை வாய்ப்பு படிப்பு சம்மந்தப்பட்டது, வீட்டுக்காரம்மாவுக்கு இன்சூரன்ஸுங்க. இந்த மாதிரி அடுத்த குழந்தை ஏதாவது பிறந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமாக வாழ்க்கையில் எதுனாலும் அது வாழ்க்கையில் நடத்திக்கலாம். எனக்கும் வந்து இன்சூரன்ஸ் இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கண்ணா. அது இன்னும் கொடுக்கல, என்கிட்ட கொடுக்கலைங்கண்ணா. வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கண்ணா. அடுத்து வந்து என் பையனோட எனக்கு அடுத்து பையன் பிறந்து அதுக்கு அந்த பையனோட மெடிக்கல் செலவு, படிப்பு செலவு, அடுத்து கல்யாண செலவு வரைக்குமே பார்க்குறேன் இருக்காரு. பையனுடைய முழு வாழ்க்கையுமே எடுத்துக்கிறேன் இருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி எடுத்திருக்காரு. சொன்னாருங்க. பேசினாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். முக்கியமான அவர் பேசுனது ஒரு விவரம்னாக்கா என்ன? அது வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் வந்து உங்கள் குடும்பத்தில் அதை என்கிட்ட மீண்டும் அதுதாங்கண்ணா சொன்னார். வேறு வந்து முக்கியமானது அதுதான் அவர் நினச்சது வந்து அதுதான் முக்கியமாக அவர் நினைக்கிறார். உங்கள் குடும்பத்தில் நான் உங்களோட இழப்பை நான் ஈடு கொடுக்க முடியாதுங்கம்மா, அதுதான் என்னோட முக்கியமாக நான் பேசுகிறேன்ட்டு அதை தான் ஃபஸ்ட்டு பேசணும். அதை தான் முக்கியமாக பேசினார். இப்போ இந்த இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு, அதை பற்றி ஏதாவது மொத்தமாக அவர் கேட்டாருங்கண்ணா. எப்படிங்கம்மா எங்கள் அக்காட்ட கேட்டார், எப்படிங்கம்மா இப்படி நடந்துச்சு அப்படின்னா, இல்லைங்கண்ணா இந்த மாதிரி நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் சவுண்டு கேட்கலன்ட்டு எல்லாம் அந்த பக்கம் இருந்தவங்கள இங்கே வந்துட்டாங்க, இல்லை நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் தள்ளுமுள்ள ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னாங்க. உடனே குழந்தைய தூக்கிட்டு போனாங்களா, மருத்துவம் கொடுத்தாங்களா, அது மாதிரி எதுவும் கேட்டாரா? அது மாதிரி எதுவும் கேட்கலிங்கண்ணா. அது வந்து நான் தான் சொன்னேங்கண்ணா. அது இல்லைங்கண்ணா, நான் தூக்கிட்டு போனாங்கன்னா ஜிஹெச் நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன், லைவ் பார்த்துட்டு போனேன். அப்பயும் பையன் இறந்த மாதிரி நான் பார்த்து சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், இவங்க 2 மணி நேரமாக அங்கே தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவர் என்னென்னா அது கூட அவர் பொருட்படுத்தாமல் அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவே தான் பார்த்துட்டு இருந்தாருங்க விஜய் சார். அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கிட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னே கூட தெரியலைங்கண்ணா. நான் கூட என்னமோ நினச்சி உள்ளே போனோங்கண்ணா. உள்ளே போகும்போது அவரை பார்த்த நிலமையில எங்களால் எதுவுமே பேச முடியல. நம்ம போய் இப்படி 40 பேரை 41 பேருக்கு இப்படியே பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்துச்சுனால அவர் உடஞ்சி போய் உக்காந்துக்கிட்டார். ஃப்யூச்சரில் இது மாதிரி யாருமே இது மாதிரிலாம் வந்துடாதீங்க, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னாருங்க. என்ன சொன்னார்? இனிமேல் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி யாரும் வரக்கூடாதுமா, பார்த்துக்கோங்க. ரசிகர்கள் எல்லாரும் இப்படி திரண்டு வராங்க போகிறாங்க, அதில் ஒரு திட்டமாக இருக்கணும், அப்போ அவங்களாம் அது மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது சொன்னாங்க. அந்த மாதிரி அது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அவர் அந்த கட்சி இதே எடுக்கலைங்கண்ணா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஆறுதல் எப்படி சொல்லுவாங்கண்ணா அந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் அதில் தான் இறங்கிட்டார். அவர் கட்சியை பற்றியுமே
அந்த கட்சி நிர்வாகிகள் இவங்க கட்சி நிர்வாகிகள் பற்றி எதுவுமே பேசலைங்கண்ணா. எப்படின்னா நம்ம குடும்பத்தில் இப்போ எங்கள் அண்ணனா இருந்து இறந்துட்டாருன்னா எப்படி நாங்கள் எப்படி ஆறுதல் சொல்லுவோங்கண்ணா, அந்த மாதிரி அவர் எங்கள் குடும்பத்தில் இருந்த மாதிரி போயிட்டார். நிச்சயமாக இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அவரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட மனைவியுடைய நடவடிக்கை எப்படி? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கண்ணா. இப்போ கொஞ்சம் எப்படின்னா ஒரு 100ல் ஒரு 80% இப்போ ஒரு நார்மலாக இருக்குதுங்கண்ணா. அது பாட்டுக்கு எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு டிவி போட்டு பார்த்துக்கிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருதுங்க. வராங்க விஜய் பார்த்ததுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்கண்ணா. அவரு வந்து பிடிச்சி ஒன்றும் இல்லைங்கம்மா நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு என் வீட்டுக்கார அம்மாவை விஜய் இருக்காருன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுங்க. இருக்காருங்க எல்லாருக்கும் 41 எனக்குன்னு மட்டும் இல்லைங்கண்ணா, 41 குடும்பத்துக்கும் அவர் இருக்கார். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் அன்னைக்கு சொன்னதான் நான் இன்றைக்கும் சொல்கிறேங்கண்ணா. ஏன் 41 குடும்பத்துக்கு நடந்த மாதிரி இனி வந்து எந்த ஒரு குடும்பத்துக்கும் இந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. அதுதான் நான் மீண்டும் நான் கோரிக்கை வைக்கிறது. அதுதான் என்னால் முடிஞ்சது. என்னால் நான் சொன்னதுக்கு ஒரு 4 பேருக்கு போச்சுன்னா அவங்க சரி கொஞ்சம் இப்படி நம்ம ஒரு கூட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்குவோம், கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கணுங்கண்ணா. அதுதான் இந்த ஒரு 41 உயிர்கள் வந்து இந்த மண்ணில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போயிருக்கு. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றப்ப இந்த கரூர்லேயே அவர் வந்து வர எலெக்ஷனில் கூட நிற்கணும் அப்படின்ட்டு சில பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, நிற்கட்டுங்கண்ணா. யாராக இருந்தாலுமே எலெக்ஷனில் நிற்கிறது தான். இல்லை பல மாவட்டங்கள் இருக்குது. அதில் வந்து இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்த மாவட்டம். இந்த மாவட்டத்திலேயே அவர் நிற்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அவரு எப்படின்னா நடந்த இடத்துலயே அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்கண்ணா, அவர் வந்து அறிவிச்ச இடத்துல நின்று தான் அவர் ஜெயிக்கணும். அவர் நின்று இந்த அசம்பாவிதம் வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல கூட இந்த இடத்துல மட்டும் நடந்தது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும்னா, இதே வந்து நாமக்கல்லேருந்து 6 பேர் மயக்கம் இப்போ மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிற இடம் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்படின்லாம் கிடையாதுங்கண்ணா, எதுக்குமே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், அந்த இடத்துல நின்று அவர் ஜெயிச்சிட்டாருன்னா போதும், அது போதும். அவர் ஆரம்பத்தில் எதை சொன்னாரோ அதுவே தான் நானும் மீண்டும் விரும்புகிறேன். ஏன்னா இந்த இடத்துல இப்போ இதனால் வந்து அனுபவத்தில் வந்து ஓட்டு வாங்கிட்டாருன்னு பேசலாம், சில பேர்லாம் பேசலாங்கண்ணா. அதனால் வந்து வேணாம், அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே நின்று ஜெயிச்சுட்டு வரட்டும். அதுதான் என்னோடய கருத்துங்கண்ணா. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தங்கச்சியை பார்த்துக்கோங்க. சரிங்கண்ணா. தேங்க்ஸ். சரிங்கண்ணா.